இங்கே வந்ததுலேருந்து ஒன்றுமே சரியில்லை. இந்த வீடு கொஞ்சம் கூட பிடிக்கல. சீக்கிரமாக இங்கேருந்து போயிடணும். என்னால் இங்கே இருக்கவே முடியாது. ரொம்ப பிடிச்சிருக்கு சார். பெரிய வீடாக இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு ஃபுல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் சிவா. நம்ம கம்பெனிலேருந்து முன்னாடி சில எம்ப்ளாயிஸ் இங்கே வந்து தங்கியிருக்காங்க. ஸோ சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீல் ஃப்ரீ டு யூஸ் திஸ். அப்புறம் அந்த வாடகை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிவா. ஆக்சுவலாக கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே நாங்கள் வந்து குவார்ட்டர்ஸ் ரெடி பண்ணுவோம். பட் எல்லா குவார்ட்டர்ஸும் ஃபுல்லானதுனால தான் உங்களுக்கு இந்த இண்டிபெண்டன்ட் ஹவுஸை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக கம்பெனிக்கு வந்து கொஞ்ச நாளே எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கேஷ்வலாக பழகிட்டீங்க. அதனாலே உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் நீங்கள் கம்பெனிலே தங்கினா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதான் கம்பெனி ஹெட் கிட்ட கேட்டு உங்களுக்கான ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே சிவா, ஃபீல் அட் ஹோம். தேங்க்ஸ் a lot சார். டேக் கேர். பாய். ஓகே, பாய். என்ன சார்ஜே ஆகல? ஆன்ல தானே. இப்போ ஆகுது. சொல்டா. இப்போதான் வந்தான். கிளம்பிட்டாரு. மேனேஜர் தான் கூட வந்தார். வீடு தெரியுங்களா? வந்துடு. சரி, வந்தவொடனே பேசலாம். ஹலோ 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 மச்சான், சிக்னல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ கட் ஆயிடுச்சு. சிக்னல் தான் ப்ராப்ளம். சரி, நீ வந்துடு. நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிடுறேன். பார்க்கலாம்.
என்ன சார்? புதுசா வந்துடுறியா? ஆமாம், காலையில் தான் வந்தேன். இல்லை, இந்த வீடு எப்பவும் பூட்டியே கிடக்கும், திறந்துக்குதே, அதான் என்ன கேட்கலான்னு. ஓஹோ, ஆக்சுவலாக கம்பெனியில் கொடுத்தாங்க. அப்படியா? உன் பேர் என்ன? சிவா. நீங்கள்? என் பேர் அசோக்கு. இதோ பக்கத்தில் தாங்கிறேன். ஊர்லாம் பிடிச்சிக்குதா? ஏரியாலாம் பிடிச்சிக்குதா உனக்கு? ஏரியாலாம் நல்லா இருக்கு, வீடும் நல்லா இருக்கு. ஆனால் கரண்ட் தான் அடிக்கடி போகுது. கரண்டா? இந்த ஏரியாவில் கரண்ட் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இப்போதான் பக்கத்தில் பவர் பிளான்ட்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்க. எப்பவுமே கரண்ட் போவாதே. அண்ணாத்த, காலையில் கரண்ட் ஏதாவது போச்சா அண்ணா? கரண்ட்டா? காலையிலேருந்து விளம்பரம் விடாமல் டிவி தான் பார்த்துருக்கேன். கரண்ட்லாம் போகலையே. இல்லையா? 5 நிமிஷம் கூட போகல. இன்னும் 1 நிமிஷம் கூட போகலையா? கரண்ட்லாம் போயிருக்காது. நீங்கள் எதையாவது பார்க்காம விட்டுட்டு கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. நான் பக்கத்தில் தாங்கிறேன். ஏதாவது வேணும்னா சொல்லி அனுப்புங்க, சரியா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஆ. ஹாய்டா. வாடா மச்சான். எப்படி இருக்க? ஃபைன்டா. வீடெலாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குடா. கம்பெனியில் அலாட் பண்ணாங்க போல இருக்கு. சூப்பர். வாடா. டேய், ஃபுல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் போல இருக்கு. செம ஸ்பேஷியஸாக இருக்குடா. ஆமாண்டா. கலக்கிற ஓசி தானே? ஆமாம். அப்புறம் லைஃப்லாம் எப்படி இருக்குடா? புது ஆஃபீஸ், வீடெல்லாம் அலாட் பண்ணாங்க. ஃபைன், எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குடா, டீசெண்டாக இருக்கு. கொஞ்சம் விளையாடிட்ட பேசலாமா? ஓகேடா. எப்படி போட்டேன் பார்த்தல? ஆடுறா ஆடுறா. இருடா ஃபோன். ஹலோ அம்மா, எப்போ பார்த்தாலும் நைன்னு. இந்த வரேன், இப்போ தானே வந்தேன். வரேன். ஏய், சிக்னல் இருக்கா? லூசாடா நீ. சிக்னல் இல்லாமல் எப்படா பேசுவேன்? ஏய், எதுல சிக்னல்? இப்ப இருக்குடா. நான் நீ ஒரே நோட்டு தான்டா வச்சிருக்கோம். என்ன மச்சான், முதல்ல இருந்தே ரொம்ப டல்லாவே இருக்கிற. தெரியல மச்சான், காலையில இருந்து ஏதோ பின்னாடியே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஒரே ட்ரௌசியா இருக்குடா. என்னடா நீயே எப்படி பேசுற? படிச்சவன் தானே நீ? தெரியல மச்சான், ஏதோ நம்மளை சுத்தி இப்போ கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். டேய் மப்பா. ஹே சிச்சி, அதெல்லாம் ஒண்ணுடா. தெரியல மச்சான். சரி, எனக்கு தெரிஞ்ச சாமியார் இருக்காரு, அவர் கூப்பிட்டு வச்சு ஏதாவது பூஜை ஏதாவது பண்ணலாம். அதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதோ நம்மளை சுத்தி இப்போ கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணடா மச்சான். சரிடா, கவலைப்படாத, நம்ம அப்புறம் பார்ப்போம், ஓகேவா? வீட்லேருந்து கால் வந்துச்சு. சரிடா, பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஓகே.
Good evening, you're talking with Richard. Thanks for calling Vodafone Customer Care. How can I help you, sir? ஹலோ, என் பேர் சிவா. Okay. லாஸ்ட் கால் காஸ்ட் 50 பைசா. உங்க நம்பர் நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். உங்க நம்பர் 9884561424. அதான உங்க நம்பர்? கரெக்ட். ஓகே சார், இப்போ உங்க குறைகளை சொல்லுங்க. லாஸ்ட் கால் காஸ்ட் 50 பைசான்னு போயிருக்கு. ஓகே. நான் இப்போ எந்த நம்பருக்கும் கால் பண்ணல. ஓகே. கடைசியா எந்த நம்பருக்கு கால் பண்ணேன்னு கொஞ்சம் ரெஃபர் பண்ண சொல்ல முடியுமா? சார், அதாவது பாத்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு 9787819320 அப்படின்ற நம்பருக்கு கால் போயிருக்கு. இல்ல, அது என் ஃப்ரெண்ட் நம்பரு. அது இல்லை, ஆக்சுவலாக ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஒரு கால் போயிருக்கு. அந்த கால் போன உடனே தான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு உங்களுக்கு டயல் லிஸ்ட்லேருந்து ஒரு கால் போயிருக்கு. 3 மணிக்கு அதுக்கு முன்னாடி ரிசீவ்டு கால்ஸில் ஒன்று வந்திருக்கு. அதை தவிர வேற எந்த கால்ஸும் எங்களுக்கு எங்கள் ரெக்கார்ட்ஸில் இல்லை சார். 5 மணிக்கு மேலே எந்த காலும் உங்கள் ஃபோன்லேருந்து காமிச்சதா ரெக்கார்ட்ஸ் எங்களுக்கு காட்டலை. இல்லை சார், ஜஸ்ட் ஒரு 5 கூட இல்லை, ஒரு 3 மினிட்ஸ் முன்னாடி அந்த கால் போன உடனே தான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே சார், கண்டிப்பாக எங்கள் ரெக்கார்ட்ஸில் எதுவுமே இல்லை சார். உங்கள் சைடில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா பாருங்கள். அப்படி எங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நாங்கள் ரீசெக்ஷன் பண்ணிடுறோம். நீங்கள் உங்கள் சைடில் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எங்கள் ரெக்கார்ட்ஸில் எதாவது இருந்தால் நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். Yeah. Thank you. Okay. Thanks for calling to the Vodafone Customer Care. Have a good day. Okay. ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. யாருங்க பேசுறது? இந்த நம்பர்ல இருந்தா? ஆமாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் வந்துச்சு. ஏதோ ஒரு பொண்ணு பேசுற மாதிரி இருந்துச்சு. யார் அந்த பக்கம் பேசுறது? எது பொண்ணு குரலா? ஆமாங்க, கால் வந்தது. போனை எடுத்தோடனே ஹலோ ஹலோன்னு 4-5 முறை கேட்டது. நான் என்னன்னு கேட்டேன். அந்த பக்கத்துல யாருமே பேசல. ஹலோ, பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ, யாருங்க? இது ஏன் நம்பர் சார்? யாரும் கால் பண்ணல. கால் வந்துச்சுன்னு சொல்றேன். நீங்க எங்க பேசுறீங்க? நீங்க எந்த ஊர்ல? நீங்க மீஞ்சூர்ல இருந்து பேசுறேன். மீஞ்சூர்ல எந்த ஏரியா நீங்க? மீஞ்சூர்ல கிருஷ்ணாபுரம் இருக்குல்ல, ஆமா, 3வது வீடு. கிருஷ்ணாபுரம் 3வது வீடா? ஆமா. ஏய், உன் பேர் சிவா தானே? ஆமா. இல்ல, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹலோ ஹலோ பண்ணிட்டான். என் பேர் இவனுக்கு எப்படி தெரியும்? யார் இவன்? கட் பண்றான். நான் வருவேன் சொன்னேன்ல.